இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க. முருங்கைக்கீரை முறுக்கு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 3 கப்பு பச்சரிசி மாவு சளிச்சு வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் 3 கப்பு 250 ml பிடிக்கிற கப்பில் வந்து 3 கப்பு பச்சரிசி மாவு. அதுக்கு வந்து 3 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனில் வந்து 3 டீஸ்பூனுங்க உடச்ச வரலை. இதை வந்து பொடி பண்ணிக்கிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிக்கிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு வந்தாச்சுங்க. அதையும் ஜலிச்சிடலாம். இதில் போட்டு முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் சேர்த்து செஞ்சு கொடுத்துருங்க. இது போல் திப்பி இருக்கு, தேவையில்லை. நான் திப்பி இது ஒரு வாரமாக இருக்கட்டும். முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேங்க. கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு இப்படி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவு. ஒரு 3 பச்சை மிளகாங்க இப்படி உடச்சி போட்டுருங்க. 4 பல் பூண்டு அதையும் இதோட சேர்த்துருங்க. சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிடுங்க. இதை வந்து அப்படியே சேர்த்த வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக வடிகட்டிக்கிறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிச்சு பாருங்க. திப்பி இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது முறுக்கு கட்டையில் அடைச்சாலும் அடைக்குங்க. அதுக்காகத்தான் வடிகட்டினது. இலை இது இருந்தால் அடைச்சிக்கிறோம். வடிகட்டி எடுத்துருங்க. இது தேவைப்படாது. இது இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எள்ளு வந்து 1 ஸ்பூன். கருப்பு எள்ளு தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆவின் பட்டரு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா எல்லாம் கலந்துடலாங்க. இப்போ கலந்தாச்சு. பட்டரை வந்து கலந்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் விட்டு பிசைஞ்சிடலாம். ஒரு 1/2 கரண்டிங்க. இதையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு விட்டுருலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை சாறு, அதை எடுத்து ஊற்றி பிசைஞ்சிடலாம். தண்ணி வந்து பத்தலைங்க. இந்த சாறு வந்து பத்தலை. இப்போ இதுலேயே இந்த தண்ணி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு தொளிச்சு பிசைஞ்சுக்கலாங்க. இடியப்பம் மாவு முறுக்கு மாவு பிசையும்ல அந்த இடியப்பம் புளிகிற அளவு பக்குவம் இருந்தால் போதும். பிள்ளைங்களுக்கு இந்த உணவு வந்து இந்த கீரையை வந்து எந்த இதுலையாவது சேர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த முருங்கைக்கீரையை வந்து நான் கீரையாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. கூட்டாவோ பொரியலாவோ இல்லை கடைஞ்சி எது கொடுத்தாலும் சாம்பார் வச்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்குது கீரையே. இந்த மாதிரி முருங்கைக்கீரையை எப்படியாவது சேர்த்துருங்க பசங்களுக்கு உடம்புல. அவ்வளோ சத்துங்க. இதில் எல்லா சத்துமே இருக்குதுங்க.
பாருங்க மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சாச்சு. ஈஸி தாங்க, நிறைய செலவெல்லாம் உங்களுக்கு வரவே வராதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் அதை. மாவு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும், பச்சை கலரில். இந்த பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க முறுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு முறுக்கு சுட போயிடலாம். ஒரு கட்டை இப்போ புளிஞ்சு விட்டேங்க. எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு நானே இப்போ தான் செய்கிறேன். முத சூப்பராக வருதுங்க. புளியும் போது இந்த காமிக்கிறேன். இதை எடுத்துட்டு பச்சையாச்சே இருக்குங்க முறுக்கு. நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நம்ம பச்சை மிளகா, பூண்டு, நம்ம ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல முருங்கைக்கீரையெல்லாம், டேஸ்ட் அருமையாக இருக்கும். உடச்ச வரல மட்டும் 3 கப்பு மாவுக்கு வந்து 3 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. அதுக்கு அதிகமாக போட்டுறாதீங்க, ரொம்ப எண்ணெயை குடிச்சிடும். இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க முறுக்கை. செவந்தது வந்து இதில் அவ்வளோவா தெரியாதுங்க, க்ரீன் கலராக இருக்கனால, பச்சையாக இருக்கனால தெரியாது. நுரை அடங்கின உடனே எடுத்துடலாம். இப்போ புளிஞ்சு விட்டுறேங்க. இப்படி புளிய தெரியும்னா புளிங்க, இல்லைன்னா உங்களுக்கு தட்டிலே புளிஞ்சு விட்டுருங்க. எனக்கு இந்த மாதிரி தெரியும், அதனால புளியிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வெந்த பிறகு திருப்பலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நுரையெல்லாம் அடங்கிடுச்சுங்க, எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் குடிக்கலங்க, அருமையாக வந்துருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அடுக்கடுக்காக எல்லோரும் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சத்தான தின்பண்டங்க. மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி புளிஞ்சு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. இந்த தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு கழுவிக்கிட்டு தெரிய வேண்டாம். உங்களுக்கு ஈஸியாக வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லாம் புளிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ முருங்கைக்கீரை முறுக்கு வந்து செஞ்சு முடிச்சாச்சுங்க. அருமையாக வந்துருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். அவ்வளோ பொறுன்னு இருக்குதுங்க. வாயில் போட்டால் அப்படியே டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க. நான் சொன்ன அளவுகளில் உடச்ச வரல மட்டும் கரெக்டாக போடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.